அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5345, புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 7514வது நபிமொழி. இறை விசுவாசியை அல்லாஹு தஆலா விசாரிக்கிறான். பாருங்கள், இறை விசுவாசியை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தி இறை நிராகரிப்பாளர்கள், முஸ்ரிக்கீன்கள், முனாஃபிக்குகள், அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்தவர்கள் இப்படியெல்லாம் இருக்கிற அந்த நாளில் விசாரணை மன்றத்தில் விசாரிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு இறை விசுவாசியை விசாரிக்கும் போது எந்த அளவுக்கு அல்லாஹ் கண்ணியம் கொடுக்கிறான் தெரியுமா? அல்லாஹ்வும் அந்த அடியானும் பேசுகிற அந்த பேச்சு யாருக்குமே தெரியாதாம். அல்லாஹ் என்ன செய்வான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், கேளுங்கள், அதிர்ந்து போவீர்கள். அப்படிப்பட்ட ரஹ்மான் நம்முடைய ரஹ்மான், அப்படிப்பட்ட ரப் நம்முடைய ரப். அவனுக்கு 1% கூட நீங்கள் துரோகம் இழைக்கவே கூடாது. எந்த நிலையிலும் அவனுக்கு மாறு செய்கிற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வந்துவிடக் கூடாது. நம்முடைய கண்ணியத்தை காப்பாற்றுகிறவன் அந்த ரப். மறுமை நாளில் அல்லாஹு தஆலா ஒரு இறை விசுவாசியை தனக்கு அருகிலே அல்லாஹ் அழைப்பான். தன்னுடைய திரையை அப்படியே போடுவான். ஒரு கதவை பூட்டி 2 பேர் உள்ளே பேசினால் எப்படி ஒன்றும் தெரியாதோ அதே போல ஒரு திரையை அல்லாஹ் போட்டு விடுவான். உள்ளே என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. அந்த திரைக்குள் போன உடனே அந்த இறை விசுவாசி நடுநடுங்க ஆரம்பிப்பார். சுபஹானல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 4 பேர் மத்தியில் வைத்து ஒரு விஷயத்தை பேசுவதற்கும் தனியாக உள்ளே வா என்று கூப்பிடுவதற்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம். அல்லாஹு தஆலா அவரை அழைத்து ஒரு திரையை போட்ட உடனே அந்த இறை விசுவாசி சொல்லுவார், அல்லாஹ், நான் இந்த பாவங்களை எல்லாம் செய்தேன், நான் ஒத்துக்கொள்கிறேன் யா அல்லாஹ். எடுத்த உடனே அந்த இறை விசுவாசி சொல்லி விடுவார், விசாரணை எல்லாம் ஜாஸ்தி எல்லாம் இல்லை, அல்லாஹ்வே நான் ஒத்துக்கொள்கிறேன், நான் இந்த பாவங்களை எல்லாம் நான் செய்தேன், உண்மைதான். அல்லாஹ் திரும்ப சொல்லுவான், அது எனக்கும் தெரியும், ஆனால் உலகத்தில் எப்படி உன்னை பாதுகாத்தேனோ அதே போல இப்பொழுதும் நான் பாதுகாத்து விடுவேன், உன்னுடைய தவறெல்லாம் வெளியே தராது, நீ போ என்று அல்லாஹ் சொல்லுவான். வெளியே தெரியாது, நீ போ என்பான். அப்போ அந்த இறை விசுவாசி சொல்லுவானாம், யா அல்லாஹ், இந்தந்த பாவம் எல்லாம் செய்தேனே, எல்லாம் நான் மன்னித்து விட்டேன், நீ போய் சேர் என்பான் அல்லாஹு தஆலா. இறை விசுவாசிக்கு பெரிய ஒரு சந்தோஷம். வெளியே உள்ள மக்களுக்கெல்லாம் உள்ளே என்ன நடந்தது என்றே தெரியாதாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த ரப்பு நம்முடைய ரப். நாம் எந்த கவலையும் அடைய வேண்டாம், எந்த பதட்டமும் அடைய